போயிட்டு இருந்தானா. அதை பார்த்துட்டு ஒருத்தவன் கேட்டானா, எங்கப்பா போற அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னானா, எனக்கு தெரியாது, குதிரையை கேளுன்னு. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வந்து ஒருத்தவன் கேட்டானா, உன் வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு. ஏதோ அது பாட்டுக்கு போகுது அப்படின்னு. அதே மாதிரி தான் சில பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம லைஃப்பை வாழ்க்கைகிட்ட கொடுத்துட்றோம், இல்லைன்னா குதிரைகிட்ட கொடுத்துட்றோம். அது எங்கேயோ போகுதுன்னு போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஒரு குதிரையை சரியான விகிதத்தில் பழக்கப்படுத்தணுன்னா, அந்த லகானை இழுத்து பிடிச்சோன்னா அதை வந்து போர்க்களத்துக்கு யூஸ் பண்ணுற குதிரையாகவும், இல்லை வனாந்தரத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற குதிரையாகவும் பழக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் தூங்கிட்டா கூட உங்களை கொண்டு போய் கரெக்டான இடத்துல சேர்த்துரும் அந்த குதிரை. அதே மாதிரி தான் வாழ்க்கையை வந்து அது பாட்டுக்கு போகுது அப்படின்னு விட்டோம்னா சரியான இடத்துக்கு போக முடியாது. அது மாதிரி தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, மேக்ஸிமம் பேரண்ட்ஸு உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கள் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், எல்லா ஒர்க்கும் கொடுத்து அனுப்புகிறோம். பட் நிறைய பேரண்ட்ஸு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பையும் பார்க்குறதில்ல, என்ன நடந்துச்சுன்னு கூட உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்குறதில்ல. என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு படிப்பாங்கன்னு நினச்சிக்கிறீங்க. இல்லை ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது பாட்டுக்கு நடக்கட்டும், அது பாட்டுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் எப்படி பழக்கப்படுத்தணும், அவன் என்ன ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் கடைசியில் அதை கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். அதுக்கு தான் அரிஸ்டாட்டில் ஒன்று சொல்கிறாரு, we are what we repeatedly do. இது அரிஸ்டாட்டில் சொன்னது. நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதை நம்ம தொடர்ந்து செஞ்சால் தான் அதாக ஆக முடியும். நாம் என்றைக்கோ ஒரு நாள் கேட்டுட்டு விட்டால் அது கண்டிப்பாக நடக்காது. என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க டவுனில், அவங்க அதே மாதிரி தான் கேஜி தான் படிக்கிறாங்க. என் சீட்டு பக்கத்து சீட்டு தான் அந்த மேடம். அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க பையனை உடனே அவன் ஸ்கூலுக்கு முன்னாடியே கொஞ்சம் 3 o'clockலாம் விட்டு வந்துடுவான். எங்களுக்கு 5 o'clock தான் காலேஜ் முடியும். ஆனால் உடனே கால் பண்ணி ஹோம்ஒர்க்கு என்னாச்சு, என்ன கொடுத்துருக்குறாங்க, உடனே அதை பண்ணுன்னு சொல்லி பேசுவாங்க. நான் கூட அவங்கள திட்டிகிட்டே இருப்பேன், ஏங்க இப்போ தானே வந்திருக்கான், அவனை ஏன் போட்டு பாடுபடுத்துறீங்க அப்படின்னு கேட்பேன். அவனை விட்டால் அதுக்கு பிறகு விளையாட போயிடுவான், அவனை உட்கார வைக்க முடியாது, அதனால் அப்படியே முடிச்சிடுவோம் அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கார், அவரை நைட்டுக்கு கால் பண்ணோன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டாக்கா, குழந்தைக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் ஏன்னா எல்லோரும் நீங்களும் ஒரு எஃபர்ட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களோடைய லெவலை எங்கேயோ கொண்டு வந்து சேர்த்துடலாம். நாம் அதை இங்கே கண்டுக்கிறதில்ல. மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு டவுட்டும் கேட்குறதில்ல. பையனுடைய ஒரு பேரண்ட்ஸ் மீட்டுன்னா பர்ஃபெக்டாக வரமாட்டீங்க, பாதி பேர் வரீங்க, பாதி பேர் வரமாட்டீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் குழந்தை மேலே அக்கறையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் உங்கள் குழந்தை வளரும். ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி உள்ள சோஷியல் மீடியா நெட்வொர்க் எப்படி இருக்குது. இப்போ வளர குழந்தைங்கள்லாம் ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுடைய ஹேபிட்ஸும் மாறிடுச்சு, அவங்களுடைய எதிர்பார்ப்பும் மாறிடுச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. ஸோ உலகம் வந்து ரொம்ப வேகமாக வளருது. நம்ம அதுக்கு ஈடு கொடுத்து பயங்கரமாக வளரணும். ஸோ உங்கள் குழந்தைய அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நம்ம திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காரு, செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். இதனுடைய மீனிங் என்னன்னா, உலகத்தின் இயல்பை உணர்ந்து அறிவுடன் செய்யும் செயல்தான் மனிதனை உணர்த்தும். அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. உலகத்தில் என்ன இயல்போ அதை நாம் ஃபாலோ பண்ணணும், அப்பப்போ அப்டேட்டடாக இருக்கணும். நாம் இன்னும் பழைய காலத்து ப்ராக்டிஸையே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி வேகமாக வளருது, பசங்களுடைய அறிவு திறனும் குறையுது, கவனிக்கிற சக்தியும் குறையுது, லிசனிங் கெப்பாசிட்டியும் குறையுது. முன்னாடிலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 1 hour 1/2 hourனு ஒரு பெரிய பெரிய வீடியோஸ் இருக்கும். இப்போலாம் என்ன பார்க்குறாங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. 30 seconds 50 seconds தான். ஸோ அந்த லிசனிங் கெப்பாசிட்டி என்னாச்சு, குறைஞ்சி போச்சு. ஸோ அது பார்த்துக்கோங்க. அதனால்
ஜென்ரேஷனும் மாறுது, அவங்களோட ஹேபிட்ஸும் மாறுது, லிசனிங் கெப்பாசிட்டியும் மாறுது. ஸோ உங்கள் குழந்தையோட பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நீங்களும் எஃபர்ட் போடுங்க. ஆனால் இப்போ கொடுக்குற அடிப்படை கல்வி தான். நான் பல தடவை இப்போ முன்னாடி உள்ள மீட்டிங்லேயும் முன்னாடி உள்ள ஆனுவல் டே ஸ்பீச்லேயே கூட சொல்லியிருக்கிறேன். இந்த பேசிக் எஜுகேஷன் வந்து அடுத்தடுத்த லெவலில் இப்போ 6th போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தை, அங்கே போய் பேசிக் எஜுகேஷன் சொல்லித்தர